அதே போன்ற சமீபத்தில் மேகதாது பிரச்சனை. மேகதாது என்பது ஏதோ திடீர்னு வந்த பிரச்சனை கிடையாது. இது 50 ஆண்டு காலமாக கர்நாடகாவில் அணை கட்டணும், மேகதாதுல பகுதியில் காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி காவிரி ஆற்றிலே, கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்றிலே மிகப்பெரிய அணை இந்த மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அங்கே கர்நாடகாவில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அனைத்து கட்சிகளும். இப்போ இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, யார் உட்கார்றா? பிஜேபி, ஜனதாதள், கம்யூனிஸ்ட், எல்லா கட்சிகளும் அவர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி ஆலோசனைன்னு இவர் எல்லாரையும் அங்கே டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. இந்த மேகதாது எப்படியாவது கட்டணும். இது சம்பந்தமாக 4 நாள் நடைபயணம் மேற்கொண்டோம். உங்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்பு மேகதாது என்ன பிரச்சனைன்னு தெரியல, மக்களுக்கு தெரியல, இளைஞர்களுக்கு தெரியல. ஏன் கர்நாடகாவில் என்ன டேம் கட்டினா என்ன, கடலில் போகிற தண்ணியை டேம் கட்டினா என்ன, அது தமிழ்நாடுக்கு தானே பயனுள்ளோம், பயன்பெறுவாங்க தமிழ்நாடு, அப்படிலாம் பொய்யான பிரச்சாரம் சொல்லி அதை நம்பிட்டாங்க. அதே பிறகுதான் நம்ம அதை கையில் எடுத்து துண்டு பிரச்சனை எல்லாம் கொடுத்து பேசி அதெல்லாம் போட்டு நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்து இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஓஹோ, கர்நாடகாவில் டேம் கட்டிட்டாங்கன்னா காவிரியில் தண்ணி வராது, நம்ம டெல்டாவில் தண்ணி இருக்காது, தண்ணி வரலன்னா சோறு கிடைக்காது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். சென்னை மக்களும் நம்மளும் காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். எப்படி காவிரி வீராணம் ஏரியிலிருந்து தண்ணி நமக்கு வருது, சென்னைக்கு வருதுன்னா காவிரி தண்ணி தான் வருது நமக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள். நமக்கு சோறு. ஒரு பதிவு பாட்டேன், எங்க நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம். இன்னொருத்தர் நான் ஊட்டியில் இருக்கிறேன், நமக்கு என்ன, நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, ஊட்டியில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் சோறு சாப்பிட்டாவும் இல்லை. அந்த சோறு எங்கேருந்து வருது? நம்ம டெல்டாவில் இருந்து தான் சோறு வருது. டெல்டாவுக்கு தண்ணி போனால் உங்களுக்கு சோறு கிடைக்காது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போதான் மக்களுக்கு அதை தெரியுது. ஓஹோ, இது சீரியஸ்னஸ் தெரியுது. நம்ம இந்த மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக நம்ம ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு நடைபயணம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற கட்சியில் தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குதிரை பேரம், ஒட்டக பேரம், யானை பேரம், கழுத பேரம். எம்எல்ஏ இங்கேருந்து அங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா, 35 கோடி 50 கோடி கொடுக்கலாம், இப்படிலாம் இது மற்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நம்ம சத்தம் போட்டாதான் பிரச்சனை ஒரு தீர்வு வரும். இல்லை நாளைக்கு நீங்க மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால சந்ததியின் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். அங்க டேம், கர்நாடகாவில் டேம் கட்டினாங்கன்னா, ஏன்னா கர்நாடகா பத்தி நல்லா தெரியும் நமக்கு. அந்த டேமை கட்டிட்டு, அதாவது அவங்களுக்கு தேவை 5 TMC தண்ணி பெங்களூர் குடிநீர் இருக்கு. கட்டுற டேம் வந்து 70 TMC, தேவை 5 TMC தான். அப்போ அவங்க கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால இதை எப்படி கடைபிடிக்கணும்? ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டி எங்களெல்லாம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுத்து, அங்கே டெல்லியில் தரையில் நாங்கள் உட்காரத்துக்கு தயாராக இருக்கிறோம். போராட்டம் பண்ணுறோம். சட்ட போராட்டங்கள், பல வழக்குகளை போடணும். இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழித்து கட்டுகின்ற ஒரு சூழல். 12,500 ஏக்கர் காடு, வனவிலங்குகள், புலிகள் சரணாலயத்தையும் அழிக்கிற ஒரு திட்டம். யானைகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள் எல்லாம். சுற்றுச்சூழல் இதில் போயிடும், நமக்கு தண்ணி வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி மக்கள் பேச வேண்டும், இதை பற்றி இளைஞர்கள் பேச வேண்டும், இதை பற்றி அத்துணை அரசியல் கட்சிகளும் பேச வேண்டும்.